ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. சேலம் 5 ரோடு பகுதியில் உள்ள ஜவுளி கடையில் மேற்கூரையில் துளையிட்டு கல்லாப்பட்டியில் இருந்த பணத்தை கொள்ளையடித்த நபர் பெங்களூருவில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையாகி பணயம் வைக்க பணமில்லாமல் கொள்ளையடித்து வந்த சம்பவம் பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இவ்வளவு வேலை செஞ்சோம், மண்டையில இருக்க கொண்டைய மறந்துட்டிய பாடி சோடா என்ற வடிவேல் காமெடியை போலத்தான் மண்டை மேல இருந்த கேமராவுல ரெக்கார்ட் ஆகி வசமாக சிக்கி இருக்கிறான் இந்த கொள்ளையன். சேலம் 5 ரோடு அருகே செயல்பட்டு வருகிறது ஸ்ரீ MS சில்க்ஸ். இந்த கடையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வரும் நிலையில் அங்கு கல்லாவில் வைக்கப்பட்டிருந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. கடந்த 1ஆம் தேதி இரவு வியாபாரத்தை முடித்துவிட்டு உரிமையாளரான மணி கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றார். அதன் பிறகு மறுநாளே கடைக்கு வந்து பார்த்தபோது கடையின் உரிமையாளரான மணிக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்தது. கடையின் மேற்கூரை பகுதியில் ஒரு ஆள் மட்டும் வந்து செல்லும் அளவுக்கு துளையிடப்பட்டிருந்ததை கண்டதும் பதறிப்போன உரிமையாளர் மணி விறுவிறுவென கல்லாப்பட்டி இருக்கும் இடத்தை நோக்கி சென்றிருக்கிறார். கல்லாப்பட்டி திறந்த நிலையில் இருந்ததை கண்ட மணி உள்ளே இருந்த 6,85,000 ரூபாய் பணமும் காணாமல் போனதை அறிந்து பதைத்து போனார். உடனடியாக CCTV கேமராவை ஆய்வு செய்ததும் தான் தெரிய வந்தது, கொள்ளையன் ஒருவன் தான் கைவரிசை காட்டி இருக்கிறான் என்று. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளை சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக CCTV கேமராவில் கொள்ளையனின் முகம் அச்சு பிசகாமல் பதிவாகி இருந்ததால் போலீசின் வேலை எளிதாகவே மாறியிருந்தது. ஜவுளி கடையில் கொள்ளையடித்த கொள்ளையன் எந்த துளை வழியாக வந்தானோ அதே துளை வாயிலாகவே வெளியேறி ஆட்டோவில் ஏறி புதிய பேருந்து நிலையம் சென்றது தெரிய வந்தது. அது மட்டுமன்றி அந்த கொள்ளையன் அங்கிருந்து பெங்களூருவுக்கு அரசு பேருந்தில் சென்றதும் உறுதியானது. இதையடுத்து பெங்களூருவுக்கு பறந்த தனிப்படையினர் கடந்த சில நாட்களாகவே அங்கேயே முகாமிட்டு தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர். தொடர்ந்து உள்ளூர் பகுதிகளில் மற்ற வழக்கு பதிவாகி இருக்கும் நபர்களை கண்காணித்தும் போலீசார் பல்வேறு வழிகளில் துப்பு துலக்கினர். அதன்படி கர்நாடகாவை சேர்ந்த உதயகுமார் தான் ஜவுளி கடையில் கொள்ளையடித்த நபர் என்பதை போலீசார் முடிவு செய்தனர். காரணம், அவன் மீது ஏற்கனவே 4 கொள்ளை வழக்குகள் இருப்பதும் வேலூரிலும் ஒரு வழக்கு பதிவாகி இருப்பதையும் போலீசார் கவனத்தில் கொண்டதோடு அவனது நடவடிக்கைகளுமே முன்னுக்கு பின் முரணாகவே இருந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. கொள்ளையன் உதயகுமாரும் குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் அவனை சேலத்திற்கு அழைத்து வந்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். வேலை இல்லாமல் ஊதாரித்தனமாக சுற்றித் திரிந்து வந்த உதயகுமார் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையாக பணத்தை தண்ணீர் போல செலவு செய்து வந்திருக்கிறான். பண தேவைக்காக ஆங்காங்கே கைவரிசை காட்டி வந்த உதயகுமார் ஒரு கட்டத்தில் பெரிய பெரிய கடைகளையும் டார்கெட் செய்து நேக்காக கொள்ளையடித்து வந்துள்ளான். இதனிடையேதான் வேலை தேடுவது போல வந்திருந்த உதயகுமார் MS சில்க்ஸை நோட்டமிட்டு திட்டமிட்டிருக்கிறான். கொள்ளையடிப்பதற்கு முன் 2 நாட்களாக கடை திறக்கும் நேரம், மூடப்படும் நேரம் உள்ளிட்டவற்றை நோட்டமிட்ட அவன் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கொள்ளையடித்திருக்கிறான். இதில் திடுக்கிடும் தகவல் என்னவென்றால், அவன் கொள்ளையடித்த பணத்தில் பெரும்பாலானவற்றை ஆன்லைன் சூதாட்டத்தில் இழந்து வெறும் 1 லட்சத்தை மட்டுமே கையில் வைத்திருக்கிறேன் என கூறி பணத்தை திரும்ப ஒப்படைத்திருக்கிறான். இதையடுத்து உதயகுமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவனை சிறையில் அடைத்தனர். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.